அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். மேஷ ராசி மிக அற்புதமான ராசி. தங்களுடைய மூளை திறனால் தங்களுடைய திறனை நிரூபிக்கும் ராசி. இவ்வளவு நாள் வராத வருமானம், இவ்வளவு நாள் பேசாத பேச்சுக்கள், இவ்வளவு நாள் பேசாத இருந்தவர்கள் பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் நல்ல காட்சிகளை உணர்வதற்கும் இப்பொழுது அற்புதமான காலம். உங்கள் பேச்சில் மட்டும் நிதானத்தை வைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை நிதானத்துடன் கேட்டு உள்வாங்கி அதற்கு நீங்கள் பதில் கொடுங்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அற்புதமாக உயரும். ஏனென்றால் உங்களுடைய சுபாவத்தின் அடிப்படையிலும் உங்களுடைய சுணக்கத்தின் அடிப்படையிலும் இப்பொழுது காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வருமானமும் வேலையும் தொழிலும் அதிகமான டென்ஷனை கொடுத்துவிடும். அதில் கொஞ்சம் சற்று வார்த்தைகள், குறிப்பாக கண்களை இப்போ எடுத்துங்க. இது வரைக்கும் எண்ணெய் தேய்க்காத இருந்தவங்க எண்ணெய் தேய்ச்சி முழுவுங்க. ஏன்னா ஓவர் ஹீட்டு, ஓவர் சூடு, கண் எரிச்சல்கள் அதிகமாக இருக்கும். பார்வை திறன்கள் குறைபாடு ஏற்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதனால் வாய்ப்பு உள்ளவர்கள் தன்னுடைய கண்களை சரி செய்து கொள்ளுங்கள். அல்லது டாக்டரை போய் பார்த்து கண்ணாடி மாத்திரவங்க மாற்றிக்கங்க, சீரும் சிறப்புமாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் கன்னி பெண்கள், அதாவது உங்களுடைய திருமணம் ஆகியிருந்தால் மனைவியின் சொல்படி கேட்டு இந்த காலத்தில் நடந்து கொள்ளுங்கள், அற்புதமாக இருக்கும். அல்லது காதலிப்பவர்கள், கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்கள் அந்த பெண்களின் வார்த்தைக்கு மதிப்பளியுங்கள். மேஷம், வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்கள். வார்த்தைகளில் உஷ்ணம் காட்டாதீர்கள். ஏனென்றால் உஷ்ணம், சுடுசொல் உங்களையே கொன்றுவிடும். உங்களுடைய கௌரவத்தை கொன்றுவிடும். உங்களுடைய மரியாதையை கொன்றுவிடும். ஆக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அரசு உத்தியோகத்தில், அரசாங்கத்தில், மேல் அதிகாரியில் அல்லது ஏற்கனவே கொடுத்து வைத்த கடன் திரும்ப வந்துவிடும். ஆதலால் இவர்கள் வார்த்தைகளில் கவனம் இருங்கள், பார்வைகளில் கவனம் இருங்கள். அதாவது இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, ஆரத்தி காட்டுறாங்கன்னா அந்த நேரம் தான் ஃபோனை எடுத்து பேசுகிறாதீங்க, அந்த நேரம் தான் திரும்பி பார்த்துறாதீங்க. எண்ணியது ஈடேற உங்கள் சிந்தனையை ஒருமுகப்படுத்துங்கள். அதை வார்த்தைகளில் கவனம் இருங்கள். இதுவரை படிப்பில் சுணக்கமாக இருந்தவர்கள் இப்பொழுது படிப்பில் மிக தெளிவாக படிப்பார்கள். அதே நேரத்தில் படித்ததற்கான பட்டயங்கள், சான்றுகள் அதிகமாக கிடைக்கும். இவர்கள் தங்களுடைய எண்ணத்தினை, அதாவது ஆசிலேஷனாக இருப்பவர்கள், இப்படி போகலாமா போகக்கூடாதா, வரலாமா வரக்கூடாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி என்று இருப்பவர்கள் இந்த காலம் உங்களுக்கு நிலையான, நான் இந்த வேலைக்கு தான் செல்வேன், இந்த வீடு தான் பார்ப்பேன், இந்த இடத்தில் தான் வசிப்பேன், உங்களுடைய திட்டமிடுதல் சீரும் சிறப்புமாக இருக்கும். அந்த திட்டமிடுதலுக்கு வாய்ப்பு இருந்தால் சிவன் கோயிலுக்கு சென்று உங்களுக்கு பிடித்த குருமார்களையோ அல்லது சித்தர்களை வணங்கிவிட்டு அந்த வேலையை செய்து பாருங்கள். உங்கள் எண்ணம் பூ போல வெற்றி பெறும், மலர் போல மனம் வீசும். நன்றி, நமஸ்காரம்.